கைகேயி பொதுவாகவே நம்ம வட்டாரங்களில் ஒரு சில வழக்கம் இருக்குது. எதையுமே முழுசாக தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதும் கிடையாது. வாய் வழியாக நம்மளுக்கு சாதகமானவங்க சொல்கிறத வச்சு ஒரு முடிவுக்கு வந்து போகிற போக்கில் அந்த விக்டிமையே போட்டு பொழக்கிறது தான் நம்மளோட பழக்கம். அப்படி பொழந்த கேரக்டர் தான் கைகேயி. ராமாயணத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேரக்டர் இவங்க தான். அவங்களோட சைடை ஃபுல்லாக காமிக்காமல் நெகட்டிவாக மட்டுமே காமிச்சு முடிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் கைகேயி ஒரு தியாகத்தாய். அப்படிப்பட்ட தியாகத்தாயான கைகேயி பற்றி தான் இந்த தொகுப்பு ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஐம் நகா யூடியூப் சேனல். தியாகத்தாய் கைகேயி ராமாயண கதாபாத்திரங்கள்லயே ரொம்ப தனித்தன்மையும் வித்தியாசமான கதாபாத்திரம் தான் கைகேயோட கேரக்டர். தசரத மன்னனோட பட்டத்து இளவரசிகளான 3 ராணிகள்ல கைகேயி 3வது ராணி. ரொம்பவே இளமையான வயசு இருந்தாலுமே திட சித்தாந்தமும் ஆளுமையும் பொருந்திய ரொம்ப சிறந்த அறிவாளி. வீரமும் விவேகமும் ஒன்னா சேர்ந்த பேரழகி. இவங்களோட அப்பா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கேயக நாட்டு மன்னன் அச்சம்பவதியோட மகள் தான் கைகேயி. கேயக நாட்டு இளவரசி அப்படிங்கிறதுனால கைகேயி எப்படின்னு அழைக்கப்பட்டாருன்னு சொல்லப்படுது. ஆனா இவங்களோட இயற்பெயர் இது கிடையாது. கைகேயோட இயற்பெயர் சரஸ்வதி. அச்சம்பவதி மன்னன் தனக்கு சரஸ்வதி தேவியை போலவே மகள் வேணும் அப்படின்றதுனால ரொம்ப கடுமையான யாகங்கள்லாம் வளர்த்து தவமெல்லாம் செஞ்சு அதன் பலனா தேவியோட அருளால பிறந்தவங்க தான் கைகேயி. சரஸ்வதி தேவியே குழந்தை வடிவில் மன்னனுக்கு பிறந்ததாகவும் அந்த ஊர் மக்களால ரொம்பவே பெருமையா போற்றப்பட்டுச்சு. சரி, கைகேயோட அப்பாவோட சிறப்பம்சம்லாம் பார்த்துடலாமா? அவருக்கு பல வித்தைகள்ல கரையை கடந்தவர்னு சொல்லப்படுது. ரொம்ப பெரிய தர்மவான்னு சொல்லப்படுது. வேதங்கள்லையும் கலைகள்லையும் அபார தேர்ச்சி பெற்றவராம். அதுல ஒண்ணுதான் பூர்வ ஜென்மத்தை கண்டறியும் ஆற்றல். அதாங்க நம்ம பாஸ்ட்லயும் நம்மளோட ஃபியூச்சரும் எப்படி அமையும் அப்படின்றத கணிக்கிறதுல கைகேயி அப்பா ரொம்பவே வல்லுனரா இருந்தாரு. அவருக்கு முன்னாடி நடந்ததையும் தெரிஞ்சுக்கிற சக்தி இருந்துச்சு. இதுக்கப்புறம் வரப்போறத தெரிஞ்சுக்கிற சக்தியுமே ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவர்கிட்ட துன்பம் பிரச்சனை அப்படின்னு யாராவது அரசர்களோ இல்ல நாட்டுல வாழ்ற மக்களோ யாராவது போனா அவரோட பல சக்திகளை பயன்படுத்தி பூர்வ ஜென்மத்துல அவங்க என்ன பண்ணாங்க, எதனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பலன்களையும் அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களையும் சொல்லி அவங்களோட பிரச்சனையை நிவர்த்தி பண்றதுதான் அவரோட வழக்கமா இருந்திருக்குது. குழந்தை பருவத்துல இருந்தேமோ தந்தைக்கு ரொம்பவே பிடிச்சவதான் கைகேயி. எப்பவுமே அவங்க அப்பா கூடவே தான் இருந்தாலாம். அதனாலேயும் கைகேயிக்கு அப்பாவுக்கு இருந்த எல்லா சக்தியுமே அப்படியே கிடைச்சிருக்குது. அவர்கிட்ட இருந்த ஞானத்தையுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்களுமே பெற்றிருந்திருக்காங்க. போர் பயிற்சியில ரொம்பவே தேர்ச்சி பெற்றவள் தான் கைகேயி. இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா ஒரு நாள் கைகேயி அவங்களோட பிரதர்ஸோட அரண்மனை தோட்டத்துல விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க கொளுத்து காட்டு பூனை ஒண்ணு வந்திருக்குது. அவங்களோட பிரதர்ஸ் எல்லாமே அதை பார்த்து பயந்து ஓடிட்டாங்களாம். ஆனா கைகேயி மட்டும் ரொம்ப தைரியமா அதை துரத்தி திருப்பி காட்டுக்குள்ளேயே விட்டுட்டாங்களாமா. அதுவும் பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தாம கையில இருந்த ஒரு சின்ன கத்தியை வச்சேமோ பூனையை கிழிச்சு கொன்னதாகவும் ஒரு சில வரலாறுகள்ல குறிப்பிட்டிருக்குது. தன்னோட சின்ன வயசுலயேமோ ரொம்ப சமயோஜித்தமா யோசிச்சு தன்னோட கூட பிறந்த சகோதரர்கள்லாம் காப்பாத்தினா அப்படிங்கிறத அந்த வரலாற்றுல ரொம்ப சிறப்பா குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறமா தசரதர் உயிரையே கைகேயி தான் காப்பாத்திருக்கிறான். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனுக்கும் தசரதனுக்கும் போர் நடக்குது. அப்ப தசரதனோட தேருக்கு சாரதியா கைகேயியே போறான். இதெல்லாம் கேட்கறதுக்கே வியப்பா இருக்கு இல்லையா? போர் ரொம்பவே உச்சகட்டமா போய்கிட்டு இருக்குது. அந்த நேரத்துல தேரோட அச்சு உடஞ்சிருது. இப்ப அவளுக்கு 2 போர்ஷன் இருக்குது. ஒண்ணு ஹஸ்பண்டோட உயிரை காப்பாற்றணும், 2வது நாட்டை காப்பாற்றணும். அதனால என்ன பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த போரை தடபடாம அதுல வெற்றி பெறதுக்காக தன்னோட கட்டவரிலேயே அறுத்து தேருக்கு அச்சாணியாக்கி ஹஸ்பண்டோட உயிரையும் காப்பாத்தி போர்ல வெற்றி பெறதுக்கும் ரொம்பவே உதவியா இருந்ததுனால தசரத மன்னனுக்கு கைகேயி மேல அளவில்லாத பற்று உருவாக அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. கைகேயோட பதிபக்தியும் திட சித்தாந்தத்தையும் பார்த்து தசரதர் ரொம்பவே அசந்து போறாரு. தன்னோட உயிரை பணைய வச்சு தசரதோட உயிரை காப்பாத்துறதும் போர்ல வெற்றி பெறுறதுக்கு ரொம்ப துணிச்சலான முடிவுகளை எடுக்கிறதும் இது எல்லாத்தையுமே பார்த்த தசரதன் கைகேயிக்கு என்ன வரம் கேட்டாலும் அதை கொடுக்கறதா வாக்கு கொடுக்கறாரு. சரி, இப்ப நம்ம மெயின் ஸ்டோரிக்கு போலாம். கைகேயோட சின்ன பிள்ளை வயசுக்கு வருவோம். அவங்களோட குழந்தை வயசெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்து அப்பா கிட்டயே வளர்ந்துட்டா அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கு இருக்கிற அந்த ஸ்பெஷல் டேலண்டான பூர்வ ஜென்மத்தை கண்டறிகிறது கைகேயிக்கு ரொம்பவே கைவர ஈஸியா பண்ற மாதிரி ஆயிடுது. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. தன்னோட தந்தைகிட்ட இருக்கிற எல்லா ஸ்கில்ஸையுமே கைகேயி சூப்பரா கத்துக்கிறாங்க. இப்படியேமோ தன்னோட தந்தையை தேடி வருவாங்க இல்லையா, பூர்வ ஜென்மத்தை தெரிஞ்சு தங்களோட கஷ்டத்துக்கெல்லாம் வழி வேண்டி அவங்களுக்கு எல்லாத்துக்குமேமோ கைகேயேமோ அந்த பூர்வ ஜென்மத்தை பாக்குற அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
இப்படித்தான் ஒரு நாள் தசரத மன்னனும் கைகேயியை பார்க்கறதுக்கு வர்றாரு. அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் குழந்தை இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய பேர் வர்றாங்க. எல்லாருக்குமே சூப்பரா வழி சொல்லி அனுப்புறதெல்லாம் பார்த்து தசரதர் ரொம்பவே அசந்து போயிடுறாரு. இப்போ தசரதரோட டர்ன் வருது. அவரும் கைகேயி முன்னாடி போய் உட்கார்றாரு. அவரோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை, அதுக்கு என்ன வழின்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்றதுக்காக தான் நான் மன்னனை தேடி வந்தேன் அப்படின்னு தசரதர் சொல்றாரு. ஆனா மன்னனுக்கு அந்த நேரத்துல தசரத பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கைகேயால தான் தசரதனுக்கு வழி சொல்ற நிலைமை ஆகுது. அப்பதான் கைகேயி உட்கார்ந்து முன் ஜென்மங்களை எல்லாம் ஆராயிறாங்க. அரசர் தசரதனே, உங்களோட பூர்வ ஜென்மத்துல நீங்க உலகக்கே ஒளி வழங்குற சூரியனா இருந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு 3 மனைவிகள், காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதின்னு. இப்பவுமே அவங்க 3 பேருமே உங்களுக்கு மனைவி ஆவாங்க. முதல் மனைவியான காயத்ரி தான் இப்போ உங்களோட கௌசல்யா, 2வது மனைவியான சாவித்ரி தான் இப்போ சுமித்திரை, 3வது மனைவி சரஸ்வதி, அது நான் தான். என்னையும் மணந்ததுக்கு அப்புறமா தான் எங்க 3 மூலியமா உங்களுக்கு கடவுளே அவதாரமா மகன்களா பிறப்பாங்க. திருமண விஷயம் குறித்து நீ எங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி தசரதனை கைகேயை அனுப்பிச்சு விட்டுறா. ரொம்பவே மனமகிழ்ந்தவனான தசரதன் கைகேயை மனம் முடிக்கும் ஆசையில அவங்க அப்பாவான அச்சம்பவதன்ட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இத்தனை அழகும் இளமையும் அறிவு போர்த்திறனும் இது எல்லாத்துலயுமே சிறந்து விளங்குற தன்னோட மகள் அயோத்திக்கு 3வது ராணியா போறது ஒரு அப்பாவா அச்சம்பவதனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அது அவர் மனசு ஏத்துக்கிறவும் இல்லை. தான் மக ஒரு பிரம்மச்சாரி அரசனை கல்யாணம் முடிச்சு பட்டத்து ராணி ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசையா இருக்கு. மேலும் தன்னோட மகளோட வயிற்றுல பிறக்கிற குழந்தை தான் நாடாளணும் எப்படிங்கிறது தான் அரசர் அச்சம்பவதனோட ரொம்ப நாள் கனவா இருக்குது. மனசுல இருக்கிறத மறைக்காம அப்படியே தசரதன் கிட்டையும் சொல்லிடுறாரு. தசரதனுக்கோ கைகேயை மனம் முடிக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே இருக்குது. அதை விடவும் அவளை மனம் முடிச்சா தனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற விதி இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டதால அவளை கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தசரதன் முடிவுல இருக்காரு. அதனால அச்சம்பவத மன்னனுக்கு தசரதன் அன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. என்னதான் கௌசல்யா முதல் ராணியா இருந்தாலும் கைகேயிக்கு பிறக்கிற மகன் தான் நாட்டை ஆள்வான் அப்படிங்கிறது ரொம்பவே தீர்க்கமான உண்மை. இது என்னோட வாக்கு அப்படின்னு தசரதன் அச்சம்பவத மன்னனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கிறாரு. தசரதனுக்கும் கைகேயிக்கும் கல்யாணம் முடியுது. 3 மனைவிகளோட ரொம்ப சந்தோஷமா தசரதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்காக போறாரு. விதி யாரை விட்டுச்சு, அவர் வாழ்க்கையிலையும் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. 2 கண்களும் தெரியாம தன்னோட பெற்றோர்களை தோல்ல சுமந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவன் தான் சிரவணன் அப்படிங்கிற 10 வயது சிறுவன். அந்தக முனியின் மகன். பெற்றோர் சேவையே தனது வாழ்நாள் கடமையாக அல்லும் பகலும் அவர்களுக்கு தொண்டு செய்வதையே தாம் பெரும் பேராக எண்ணி அவர்களை தோல்ல சுமந்துகிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இப்படியே சுமந்துகிட்டு ஒரு நாள் போகையில பெற்றோருக்கு தாகம் எடுக்குது. அதனால தண்ணி எடுக்கிறதுக்காக அவர்கள் அங்கேயே இறக்கி விட்டுட்டு கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு ஆத்து இருக்கிற பக்கமா நடந்து போறான் சிரவணன். கமண்டலத்துல நீர் மோர்ற சத்தம் தசரதனுக்கோ யானை தண்ணி குடிக்கிற மாதிரி கேக்குது. அதனால சிறுவன்னு கூட பார்க்காம அம்பு எடுத்து எஞ்சிடுறாரு. அந்த அம்பு போய் சிரவணன் கழுத்துலயே குத்தி அவர் உயிருக்கு போராடுற நிலைமையா ஆயிருது. ஐயோ அம்மா அப்படின்னு சிறுவன் கத்துற சத்தம் கேட்ட உடனே தசரதனுக்கு தான் செஞ்ச தப்பு உணர வருது. பதச்சுக்கிட்டு சத்தம் கேட்கிற தசையை பார்த்து தசரதன் ஓடி வர்றாரு. சிறுவன் உயிர் போகும் தருவாயில மன்னன் கிட்ட தன்னோட பெற்றோர்களை பார்க்கணும், அவங்க கிட்டதான் என்னோட உயிர் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டதுனால தசரதன் சிறுவனை தான் கையிலேயே தூக்கிக்கிட்டு அவங்க பெற்றோர் இருக்கிற இடத்துக்கு ஓடி வர்றாரு. கண் இல்லாத அவங்களால இனி யாரை பார்த்துக்கிறவா அப்படிங்கிற கவலை இருந்தாலும் அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு மகனும் தன்னை விட்டு போயிட்டானே அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு ரொம்பவே இருக்குது. ஆனாலுமே அதை என்ன பண்ண முடியும், விதி யாரை விட்டுச்சு அப்படிங்கிற கோணத்துல யோசிச்சாலும் என்ன இருந்தாலும் தசரத மன்னன் பண்ணது தப்புதான். அதனால பெற்றவர்களுக்கு அவங்க பிள்ளை இழந்த துக்கம் தாங்கல. மன்னனை பார்த்து சாபம் கொடுக்குறாங்க. நாங்க எப்படி என் மகனை இழந்து இன்னைக்கு துடிக்கிறோமோ அதே மாதிரி நீயும் உன் மகனை இழந்து துடிப்ப, அப்படிதான் உன்னோட இறப்பு நிகழும், புத்திர சோகம் உன்னை பிடிக்கட்டும் அப்படின்னு மகன் இறந்த துக்கத்துல பெற்றோர்களும் அந்த இடத்துலயே இறந்துடுறாங்க. அந்த சம்பவம் பெரிய இடியா தசரதன் தலையில இறங்கினாலும் மறுபுறம் அவனுக்கு ரொம்பவே நிம்மதிதான். ஆமா, புத்திர சோகம்ன்றது புத்திரம் இருந்தா தானே நடக்கும். இந்த சாபத்துக்கு பழி தீர்ப்பதுக்காகவாது கடவுள் எனக்கு சந்ததியை கொடுக்கட்டும் அப்படின்னு கடவுளை நினைச்சு எண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ரொம்ப கலக்கத்தோட சோகமா அரண்மனைக்கு போறாரு. தசரதன் எதுவும் சொல்லாமலேமோ அவர் முகத்தை பார்த்தேமோ அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கைகேயி அறிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலுமே தசரதன் கூட போன வேலையாட்கள்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கைகேயி மதியுகத்தால உணர்ந்த விஷயமும் வேலையாட்கள் சொன்ன விஷயமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. சாபம் பத்தி தெரிஞ்சதுனால கைகேயி ரொம்பவே கலங்கி தவிக்கிறாங்க.
இது ஒரு புறம் இருக்க. காலங்கள் போக போக தசரதன் புத்திர காமேஷ யாகம் வளர்த்து அது மூலியமா புத்திர பாக்கியத்தை பெறுறாரு. மூத்த மனைவியான கௌசலைக்கு ராமனும், சுமித்திரைக்கு இரட்டையர்களா லக்ஷ்மணனும் சத்ருகனும், கைகேயிக்கு பரதனும் பிறக்குறாங்க. தான் மகன்கள் பரதனை விட ராமன் மேல கைகேயி ரொம்பவே பாசம் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே நல்ல விதமா போய்கிட்டு இருக்குது. வாலிப வயசை எட்டின சகோதரர் எல்லாமே தங்களோட அம்மாக்கள் மாதிரியே ஒருவர் மேல இன்னொருத்தர் ரொம்பவே பாசமும் அன்பும் மரியாதையும் வச்சு ரொம்ப ஒற்றுமையா வளர்றாங்க. வயோதிக வயதும் அடையிறாங்க. தசரதர் தனக்கு அடுத்து யாரு நாடாளுவா, வாரிசு யாரு அப்படின்னு அறிவிக்கிற நேரம் ரொம்பவே கிட்ட வந்துட்டுதா உணர்றாரு. மூத்த மகனான ராமனை சபை கூட்டி நாடாளும் வாரிசு அறிவிச்சு பட்டாபிஷேகம் செய்யற தேதியும் முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் குலமகளா அன்போட இலக்கணமா நம்ம பார்த்து வந்த கைகேயி இரக்கமற்றவளா சுயநலமிக்க தாயா உருவாகிற கதை இங்கதான் ஆரம்பிக்குது. ராமனோட பட்டாபிஷேக செய்திய மந்தாரை, அதாங்க கூனி, கைகேயியோட பிறந்த வீட்டு தாதியா கைகேயி கூடவே வந்தவ. சின்ன வயசுல இருந்தே அம்மாவை விடையும் கைகேயி கூட அதிகமா இருந்தது இந்த மந்தரை தான். மந்தரை பட்டாபிஷேக விஷயங்களை கொண்டு வந்து கைகேயி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க மந்தரை காதுல தேன் வந்து பாயிர போல இருக்குது அப்படின்னா அவளை பாராட்டி தான் கழுத்துல இருந்த முத்து ஆரத்தை பரிசா மந்தரைக்கு கைகையை கொடுக்கறாங்க. அங்க ஆரம்பிக்குது மந்தரையோட போதனை. உன் குடியே விளங்காம உன்னோட குலமே நாசமாகிற நிலவில இருக்குது, நீ என்னடான்னா எனக்கு முத்து மாலைகள் தர்றாயா அப்படின்னு கேட்டு அவங்க கொடுத்த மாலையை தூக்கி எறிகிறாங்க. அந்த முத்தெல்லாம் தெரிச்சு போய் விழுகுது. இதை கேட்டு ரொம்பவே ஆடி போன கைகேயி தான் மகனை விடவும் அதிகமா நேசிக்கிற ராமனுக்கு கேடு நினைக்கவோ முளை அளவு கூட அவங்க விரும்பல. ஆனா மந்தாரையோட பேச்சு அவங்கள ரொம்பவே யோசிக்க வைக்குது. எறும்பூர கல்லும் தேயும் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் உன் கணவன் உன் தந்தைக்கு கொடுத்த வாக்கு நினைவில்லையா, உனக்கு பிறக்கும் மகன்தான் நாடாளுவான் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு, அது அவரு தான் மறந்துட்டாரு, உனக்கு கூடவா ஞாபகம் இல்ல. இப்படியெல்லாம் பல வாக்குகளை கொடுத்துதானே உன்னைய கல்யாணம் முடிச்சான். உன்னோட மகன் அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்க நேரமா பார்த்துதான் அவசர அவசரமா எதுக்கு இந்த பட்டாபிஷேகம், அண்ணன் முடிச்சு விடுற நேரத்துல உடன் பிறந்த தம்பி கூட இருக்க வேண்டாமா? இது தசரதனோட சூழ்ச்சியா இல்ல ராமனோட அம்மாவோட சூழ்ச்சியா? நீ தான் ஏமாந்து போய் நிக்கிற. உன் வயிற்றுல பிறந்ததுக்காக இந்த பேரனும் எதுக்கு பாவத்தை அனுபவிக்கணும்? உன்னோட மகனுக்காக அவனை பலிகடா ஆக்கிறாத இப்படின்னு பல விதமா மந்திரை கைகேயிக்கு மந்திரம் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தசரதன் போர்க்களத்துல கைகேயிக்கு கொடுத்த 2 வாக்கை நினைவுபடுத்தி அது மூலியமா தன்னோட மகன் நாடாளுன வாய்ப்பை பெறணும், 2வது ராமன் பட்டாபிஷேகத்தெல்லாம் துறந்து காட்டுக்கு வனவாசம் போகணும் அப்படின்னு நீ கேளு அப்படின்னு சொல்லி கூனி கைகேயிக்கு வழி சொல்றாங்க. இதை கேட்ட கைகேயி ரொம்பவே ஆடி போய் நிக்கிறாங்க. கடுமையான குழப்பத்துல இருந்த கைகேயி தன்னை தனியா விடும்படி சொல்லி கூனிகைய அறையை விட்டு வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. தனிமையில அவளுக்கு நடந்ததெல்லாம் கண் முன்னாடி வந்து வந்து போகுது. தசரதன் தன்னை பார்க்க வந்தது, அவரோட பூர்வ ஜென்ம பலாபலங்கள், அவங்களோட திருமணம், தந்தைக்கு தசரதன் கொடுத்த வாக்கு, தனக்கு அளிக்கப்பட்ட 2 வாரம், இது எல்லாமே கைகை கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. இது எல்லாத்துக்கும் மேல வனத்துல யானைன்னு நினைச்சு கொண்ட சிறுவனோட சாபமும் இது எல்லாமே வந்து போகுது. அவங்க அம்மா அப்பா கொடுத்த சாபம், நீயும் எங்களை போல புத்திர சோகத்துலதான் இறப்ப அப்படிங்கிறது, இது எல்லாமே அசரோரி மாதிரி கைகை காதுல திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போதைக்கு அந்த கொடுஞ்சொல் தன் காதுல விழுகாம இருக்கிறதுக்காக காதுகளை பொத்துக்கிறா. அப்படின்னாலுமே அந்த சத்தங்கள் நிக்கவே இல்லை. காதுல போட்டிருக்க வைரத்தோடுகள், குண்டலங்கள் இதெல்லாத்தையுமே கலற்றி ஒரு மூலையில எரிகிறான். காதை மூடும்போது குத்திய மோதிரங்கள், கையில வளையல்கள், கழுத்துல அணிஞ்சிருந்த ஆரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து எரிகிறான். ஆனாலுமே அந்த குரல் நிக்கவே இல்லை. வித்து பிடிச்ச மாதிரி தான் நீண்ட பின்னலை அவிழ்த்து விட்டு இருபுறமும் காதுக்கு மேல விழுகிற முடிய வச்சு காதை மூடுறான். ஆனா அந்த அவல குரலோ காதுல ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஒழிக்கிறது என்ன, வெளியில இருந்தா ஒழிக்குது, மனசோட குரல் அல்லவா. மனசுல கேட்கிற ஓலத்தை எப்படிதான் நிறுத்துறது? தான் அணிஞ்சிருக்கிற அணிகலன்கள், ஆபரணங்கள், முத்துச்சரங்கள், ஒட்டியானம் எல்லாத்தையுமே அவள் தெரிகிறான். இருந்தும் அந்த காதல ஒழிச்சிட்டு இருக்க ஓலங்கள் நிக்கவே இல்லை. பாரதத்தோட வடபகுதியில இருக்கிற மிகப்பெரிய ராஜாங்கமான அயோத்தியோட ராணி ஒரு பிச்சைக்காரி மாதிரி, பைத்தியத்தை மாதிரி தலைவரி கோலமா ஆடை அலங்காரங்கள் இல்லாம கட்டில படுத்திருக்கிறான். ரொம்ப மாதிரி யோசிக்கிறா. ஏதேதோ அவன் நினைவுகளுக்கு வந்து வந்து போகுது. இது எல்லாமே முடிஞ்சு அவளோட ஒரு முடிவுக்கு வந்து தசரதனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அழகு பெட்டகமா தெய்வம்சம் பொருந்திய சர்வாதிகாரியா இருந்த கைகேயி தன்னோட மனைவி அயோத்தியின் அரசி இப்படி அலங்கோலமா இருந்ததை பார்த்து ரொம்பவே பதறி போறான் அரசன்.
அரசி இப்படி அலங்கோலமா இருப்பதை பார்த்து பதறின அரசன் அவளை அள்ளி தன்னோட மாரோட சாய்ச்சிக்கிட்டு ரொம்ப வேமா அரவணைப்பா அன்பை பொழியிறான். அவனோட பதற்றத்தையும் தான் மீது இருக்க அன்பையும் தனக்கு சாதகமாக்கி மனசை கல்லாக்கிக்கிட்டு 2 வரங்களை கேட்கிறா கைகேயி. ராமன் 14 வருடங்கள் காட்டுக்கு போகணும், என் மகன் பரதன் தான் அரியணை ஏற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த 2 வரமுமேமும். வேற வழி இல்லாம ஏதேதோ சமாதானங்கள் கூறியும் எதுவுமே எடுபடாம நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா தசரதன் அந்த 2 வரத்தையுமே கொடுக்கறதா வாக்கு கொடுத்துடுறாரு. கைகேயி கூனியின் கருவியா மட்டும் செயல்படல, விதியின் கருவியாவும் ஆகுறா. ராவணவதம் நடக்கணும் அப்படின்னா ராமன் காட்டுக்கு போகணும் இல்லையா, இதுதான் விதி. விதி நடத்திய நாடகத்துல கைகேயியே பலியாடாகிறா. மர உரி தரித்து ராமனும் அவனோட சீத்தையும் அவனது சேவகனாக லக்ஷ்மணன் அரண்மனையை விட்டு கிளம்பும் போது நாடே அழுகுது. அழுததோட மட்டும் இல்லாம கைகேயே பழிச்சு சாபம் விடுறாங்க. புத்திரன் தன்னை பிரிஞ்சு நாட்டை துறந்த அரண்மனை வாழ்வை விட்டு விலகி காட்டுக்கு போறானே அப்படின்ற துக்கத்துல தசரதனும் கொஞ்ச நாள்ல உயிர் பிரிஞ்சிடுறாரு. கைகேயோட நிலைமையை கேட்க வேணுமா? பெத்த பிள்ளையானாலும் ஊரா விட்டு பிள்ளையானாலும் உறவு அப்படிங்கிறது தன்னை சுத்தி இல்லாம எல்லாராலையுமே வெறுக்கப்படுறாங்க. எல்லாருமே அவளோட செயலை பார்த்தும் மந்திரையோட விஷயத்தை கேட்டுதான் அவன் இந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்னு இதுல சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தப்படாதவங்க எல்லாருமே கைகேயிக்கு ரொம்பவே சாபம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த எதுலையுமே சம்பந்தப்படாத கோசலை முதல் 60,000 பெண்களும் விதவி ஆகுறாங்க. ஏன்னு கேட்டா அவங்க எல்லாருமே தசரதனால மனம் முடிக்கப்பட்டவங்க. இப்படியும் கைகேயிவே சேருது. தான் மகன் பரதன் உட்பட அனைவராலையுமே ரொம்ப வெறுத்து ஒதுக்கப்பட்டு தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டு 14 வருஷங்கள் மனத்துயர் அனுபவிக்கிறா கைகேயி. இறுதியில அனுமன் வாயிலா அவளுக்கு தியாகம் வெளிப்படுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? ராவண வதம் முடிஞ்சு சீத்தையும் லக்ஷ்மணனும் வானரங்கள் ராட்சச படைகள் எல்லாருமே சேர்ந்து அயோத்திக்கு திரும்புற வழியில பரத்வாஜ் அப்படிங்கிற முனிவர் அவங்கள அந்த இரவு அவரோட கழிக்கும்படி அழைக்கிறாரு. மறுநாள் விடிஞ்சா 14 வருஷங்கள் முடியுது. பரதனும் சத்ருகனும் அக்னி பிரவேசம் செய்யக்கூடும் அப்படிங்கிறதுனால அவர்களை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கிற செய்தியை கூறுறதுக்காக அனுமன் ராமனால அனுப்பப்படுறாரு. அனுமனும் அயோத்திக்கு போறாரு. அவர் நந்தி கிராமத்துக்கு வந்து அங்க நெருப்புல விழுறதுக்கு ரெடியா இருந்த பரதனையும் அம்மா எங்க அப்படின்னு கேட்கிறாரு. பரதனும் ஸ்ரீராமனை பெற்ற பாக்கியசாலி அன்னை கௌசல்யா இதோ அப்படின்னு சுட்டி காமிக்கிறாரு. அவங்கள வணங்கிட்டு மறுபடியும் அனுமன் பரதன் கிட்ட கேட்கிறாரு, அம்மா எங்க, நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்ட்டு. அதுக்கு ஸ்ரீராமனை காணும் பிரியாத சேவை செய்த பாக்கியசாலி லக்ஷ்மணனோட அம்மா சத்ருகனோட பெற்ற அம்மா 2 பேருமான சுமித்திரை இவங்க தான் இங்க இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாரு. அவங்களையும் வணங்கிட்டு வெளிப்படையா உன்னை பெற்ற தியாகி அன்னை கைகேயி எங்க, அவங்கள நான் வணங்கணும் அப்படின்னு அனுமன் பரதன் கிட்ட கேட்கிறாரு. ரொம்பவே தூக்கி வாரி போட்ட பரதன், அவ மகா பாவி ஆயிற்றே, அவளுக்கு மகனா பிறக்கிற அளவுக்கு பாவம் செய்து விட்டேன், ஏன்னா நான் ரொம்பவே வருத்தமா இருக்கிறேன், அவளை எதுக்கு நீங்க வணங்கணும் அப்படின்னு ரொம்ப கோபமா ரொம்ப சத்தமா கேட்கிறாரு பரதன். இப்போ பரதனுக்கு அனுமன் கொடுக்கிற அறிவுரை தான் நம்ம எல்லாருமே ஏத்துக்கிற வேண்டியது, நம்ம எல்லாருமே ஆராய்ஞ்சு பார்க்காத ராமாயணம்னு சொல்லலாம். அதை சிம்பிளா சொல்லணும்னா அனதர் சைட் ஆஃப் ராமாயணம். பரதா, நீயோ இல்ல இந்த உலகமோ கைகேயை பத்தி தெரிஞ்சது இவ்வளவுதான். உன் தாய் எவ்வளவு தன்னலமற்ற தியாகின்னு உனக்கு தெரியுமா? தசரதரோட தாயார் இந்துமதி ரொம்பவே இலகிய மனம் படைச்சவங்க. செடி கொடிகளோட உயிரோட்டத்தை கூட உணர்ச்சி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க. அவங்க கூட ஒரு நாள் சின்ன வயசுல தசரதன் ரொம்பவே விளையாண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தளன்னு பொன் இடத்துல மினுமினுத்த ஒரு கொடிய அத்துறாரு. அந்த நேரத்துல தன்னோட மகன் அப்படின்னு கூட பார்க்காம இந்த கொடி ஒடிஞ்சு அதுல இருந்து பால் எப்படி சிந்துதோ அதே மாதிரி உன் மகனை பிரிஞ்சு கண்ணீர் வடிச்சு அதுலயே உன் உயிர் பிரியும் அப்படின்னு தசரதனுக்கு அவங்க அம்மாவே சாபம் விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இளைஞனா இருக்கும்போது தசரதன் வேட்டைக்கு போன இடத்துல ரிஷிகுமாரனோட மகனான சிரவணனை அம்பு எஞ்சு கொன்னதும் அவங்க அம்மா அப்பா அவங்களுக்காக கொடுத்த சாபம். அதாவது நாங்க எப்படி மகனை பிரிஞ்ச துக்கத்துல எங்க உயிர் போகுதோ அதே மாதிரிதான் உன்னோட உயிரும் பிரியும் அப்படின்னு தசரதனுக்கு சாபம் கொடுத்தாங்க. பூர்வ ஜென்மத்தை அறியிற பலன் இருக்கிறதுனால கைகேயிக்கு தசரதன் வாங்கின இந்த 2 சாபங்களை பத்தியும் ரொம்ப நல்லாவே தெரியும். தசரதன் ராமருக்கு எவ்வளவு சீக்கிரம் பட்டம் கட்ட முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிசூட்ட நிச்சயித்து தான் அரசவை ஜோதிடர்களை வற்புறுத்தி ரொம்பவே முகூர்த்த தேதிகளை எல்லாம்
குறிச்சு பல கலைகளையும் சாஸ்திரங்களையும் அறிந்து தான் தந்தைகிட்ட இருந்து தான் முழுமையா கற்றிருந்த ஜோதிடத்தின் மூலியமாகவும் நான் கணிச்ச ஜாதகத்தை ஏத்துக்கிறாம ஜோதிடர்கள் சொன்னதையும் ஏத்துக்கிறாம தசரதர் முடிசூற்ற நாளா அறிவிச்சாரு. அந்த முகூர்த்தப்படி ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்திருந்துச்சுன்னா ராஜ்யவரத்துல ராமன் அன்று அமர்ந்திருந்தா அதுவே அவனோட கடைசி நாளா இருந்திருக்கும். அதுவே ராமனோட ஆயுளையும் முடிச்சிருக்கும். புத்திர சோகம் தசரதனையும் முடிச்சிருக்கும். புத்திர சோகம் எப்படியும் நிகழ வேண்டும். ஆனா அது நிரந்தர பிரிவா தற்கால பிரிவான்றதான் பிரச்சனையேமோ. எனக்கு என்னதான் பழிபாம வந்தாலும் ஏற்கனவே ஆண்டு அனுபவிச்ச மன்னன் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்ச மன்னன் உயிர் பிரியறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னும் வாழ்க்கையில எதையுமே பார்க்காத ராமன் வாழ்க்கையை முழுசா வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அன்னைக்கு கைகேயி அந்த முடிவை எடுத்தாங்க. அப்போதும் கூட அவ கேட்க விரும்பினது வெறும் 14 நாட்கள் தான். வாய் தவறிதான் அது 14 வருடமா ஆயிடுச்சு. ஒரு கணம் கூட ராமாயணம் பிரியறதுக்கு ரொம்பவே சகிச்சுக்கிற முடியாத தசரதர் இதுவே உயிர் கொள்ளும் விஷயமா ஆயிடுச்சு. எந்த பெண்ணுமேமோ தன்னோட மாங்கல்யத்தை கூட பணைய வச்சு மாற்றானதாய் மகனோட காப்பாத்துறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க. ராமன் கிட்ட கைகேயி கொண்ட பிரியம் அதை விட அதிகமானது. நீ எப்படியும் ராஜ்யத்தை ஏற்க மாட்டேன்னு கைகேயிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் வரத்தை கேட்டா. அதனாலதான் ராமனையும் காட்டுக்கு அனுப்பிச்சா. ஒருவேளை பரதனான நீ அரசன் பதவி ஏற்று ராஜ்யத்துல அமரணும்னு முடிவு பண்ணி நீ போயிருந்தா ராஜ்யத்துல அமர்ந்த அன்னைக்கேமும் உன்னோட உயிரும் பிரிஞ்சிருந்திருக்கும். ஆனா ராமனுக்காக உன்னை இழக்கிறதுக்கும் உன்னோட தாய் தியாகியான கைகேயி ரொம்பவே மனதளவுல தயாரா இருந்தா. அப்பெரும் பாக்கியவதியான கைகேயியாலதான் எங்கோ வனத்துல கிடந்த எங்களுக்கெல்லாமும் ஸ்ரீராமன் தரிசனம் கிடைச்சது. ரொம்பவே பெரிய பெரிய அசுரர்களோட வதம் எல்லாம் நடந்துச்சு. அந்த புண்ணியவதியைத்தான் நான் வணங்கணும்னு கேட்கிறேன் அப்படின்னு அனுமன் சொல்லவும் பரதன்ல இருந்து நாட்டுல இருந்த எல்லாருக்குமே கைகேயியோட உண்மையான உருவம் அப்பதான் புரியுது. இதனாலதான் சொல்றாங்க, காரணம் இல்லாம காரியம் இல்லை. இந்த உலகத்துல எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்காம வாய் வழியா வர்றதை வச்சு மட்டும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கைகேயி கதை மூலியமா ரொம்பவே நல்லாவே தெரியுது. இதுதான் நாளடைவுல திரிஞ்சு ஏதாச்சும் பெண்கள் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சா நீ பெரிய கைகாரியாச்சே அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அவங்களோட சக்சஸை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாதவங்க பேசுறதுன்னு நினைக்கிறேன். இந்த தொகுப்பை முழுசா கேட்டதுக்கு அப்புறமா கைகேயி மேல உங்களுக்கு இருந்த அபிப்பிராயம் மாறி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தொகுப்பு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பாய்.